ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டே இன் மை லைஃப் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் நான் இன்றைக்கி கேழ்வரகு புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு அச்செல்லாம் ஒன்றும் இல்லை, இட்லி குக்கரில் அப்படியே அவிச்சு எடுத்துக்க போகிறேன். புட்டுக்கு ரொம்பவுமே தண்ணி ஆட் பண்ணாமல் கையில் பிடிக்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே குக்கரில் வேக வச்சுக்கலாம், இட்லி குக்கரில். ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலெலாம் தேவையில்லை. வேக வச்சதுக்கப்புறம் தான் நான் சர்க்கரை தேங்காய் பூலாம் ஆட் பண்ணுவேன். ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ என் பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டாங்க. இது அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமான, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த புட்டெல்லாம் என் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் நான் மல்லு கட்டி ஊட்டி விட்ருவேன். ஸோ எதுவுமே என் பொண்ணுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் நான் விட மாட்டேன், மல்லு கட்டி ஊட்டி விடுவேன். ஆனால் சொல்லாமல் ரொம்ப அடம் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. சின்ன பாப்பாவுக்கு தான் கஷ்டம். பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கல தான், ஊட்டுறது கஷ்டம். அவங்கள கம்பல் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. ஸ்கூல்லையும் விட்டுட்டு வந்தாச்சு. மதியானம் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இது ஸ்கூலுக்கு தான் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறேன், ஆரஞ்சு ஜூஸு. ஸோ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய தண்ணி குடிக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைங்கள் தண்ணி குடிக்குமா? என் குட்டி தண்ணி குடிக்க மாட்டா அதிகமாக. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா தான் உண்டு. ஸோ இன்றைக்கி சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் போட்டிருக்கேன். சாம்பார்னாவே நம்மளுக்கு இந்த நெய் கண்டிப்பாக சேர்த்துக்குவேன், குட்டீஸுங்களுக்கு சேர்த்துப்பேன். ஸோ அதுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எதுவுமே பிள்ளைக்கு பிடிக்காது, நானாக மல்லு கட்டி ஊட்டுறது தான் எல்லாமே. ஸோ அது ரெடி ஆயாச்சு, லஞ்சு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும். குட்டி பாப்பாவும் முழிச்சிட்ருக்காங்க. சில நேரத்தில் அவங்க தூங்கிடுவாங்க. அவங்க கிளப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அவங்க ரொம்பவுமே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு ஹாய் சொல்கிறான். ஸோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இங்கே நான் வீட்டிலே எப்போவுமே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே முட்டை மட்டும் வாங்கிப்பேன். முட்டை ஸ்கிப் பண்ண மாட்டேன், அதனால் முட்டை வாங்கிப்பேன். ஸோ அதுக்கு தான் போகிறோம், முட்டை வாங்க போகிறேன். முட்டை நம்மளும் குழந்தைகளாக கை நீட்ட வேண்டியதுதான். ஸோ நாங்கள் முட்டையை வாங்கிக்கிட்டு நேராக கிளாஸ் ரூம் தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ முட்டையை வாங்கிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டிடுவேன். ஸோ நேராக கிளாஸ் ரூம் தான் போகிறோம். என் குட்டி பொண்ணை அழைச்சிட்டு போகிறதுக்கு 2 அக்கா வேறு, இந்த பக்கம் ஒரு அக்கா, அந்த பக்கம் ஒரு அக்கா அழைச்சிட்டு போகிறதுக்கு. என் குட்டி பொண்ணு ரொம்பவுமே ஜாலியாக ஸ்கூல் போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூலில் போய் சாப்பாடு ஊட்டிட்டு திரும்ப ஈவினிங்கும் அழைச்சிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னரும் முடிஞ்சு முட்டை தோசை போட்டிருந்தேன். ஸோ அதுதான் மேடம் நானே தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பாத்திரம் விளக்குனாங்க. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க பெரிய பொண்ணு. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த வேலையுமே நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லா வேலையும் கற்றுக்கோன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியலைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இப்போவே பழக்கப்படுத்தினா தான் பெரிய பிள்ளையாக போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாச்சும். ஸோ அந்த மாதிரி என் பொண்ணு சம்டைம்ஸ் வேலை பார்ப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் கம்பல் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு இஷ்டம் வரப்போ பண்ணட்டும்னு விட்டுருவேன். அதை பாரு தான் இன்றைய நாள் அப்படி தான் போச்சு. என் பொண்ணு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக போச்சு நாள். இவங்களை பார்த்து என் குட்டி பொண்ணும் நானும் தோசை ஊற்றுறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ரொம்ப நின்றாங்க. ஸோ தட்டையெல்லாம் கழுவிட்டு அதை அழகாக கீழே அடுக்கி வச்சுட்டா. நான் சொன்னேன் அங்கே வைக்கக்கூடாதுமா, கீழே எடுத்து வையினேன். அது அப்படியே கேட்டுக்கும் என் பொண்ணு, பெரிய பொண்ணு சொன்னாக்கா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அடுப்பை நான் துடைக்கிறேன். வேணாம் நான் துடைக்கிறேன். இல்லைம்மா நான் துடைக்கிறேன்டா. ஓகே, தட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு பேலன்ஸ் சாப்பிட்டது, அது தண்ணி ஊற்றி வைக்கணும்னு சொன்னேன். நானே ஊற்றி வைக்கிறேன்னு சொல்லி அவங்களே ஊற்றி வச்சுட்டாங்க. இது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பழைய சாதம். ஸோ இந்த வெயிலுக்கு நான் நிறைய பழைய சாதம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோதான். நைட் டைம் குஷி ஆகிடுவாங்க 2 பேரும். ஒரே பாட்டு, ஒருத்தவங்க பாட்டு பாட, இன்னொருத்தவங்க டான்ஸ் ஆடன்னு ஒரே ஜாலியாக
ஜாலியாக போணுச்சு அன்றைய நாள். சூப்பராகவே போச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ரொம்பவுமே சந்தோஷமாக இன்றைய நாள் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சட்டா.